விதி எண் அப்படின்னு இருக்குது. ஏன்னா பிறப்பு எண், பிறந்த எண், விதி எண்ணு இருக்குது. ஏன்னா விதி எண்ணு இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. விதி எண்ணுங்கிறது நான் வந்து சொன்னதுக்கப்புறம் நான் புதுசாக கண்டுபிடிக்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இருக்கிறது இதுதான் அதுங்கிறது சொல்லப்படுறது தான். நமக்கு அது தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்குறோம். விதிக்கப்பட்டது தான் விதி, அதன் பிரகாரம் தான் வாழ்க்கையும் போய்கிட்டு இருக்குது. கர்மாவும் விதிக்கப்பட்டது தான், அதன் பிரகாரம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நாம் வந்து நமக்குன்னு வந்து சொல்லப்பட்டதை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம், பதிஞ்சிரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் விதி எண்ணும் இருக்கிறது, கர்மா எண்ணும் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் விதியும் கர்மாவும் இருப்பது போன்று எண்களும் இருக்கிறது. அது எந்த எண்ணாக இருக்கிறதோ அந்த வாழ்க்கை தான் இருக்கும். அதான் சொன்னேன், ஆரம்பிப்பது எப்படினாலும் இருக்கலாம், எந்த ஏஜ் வேணாலும் இருக்கலாம். நான் சொல்கிறது அது அவங்களுக்குள்ள அந்த மேக்ஸிமம் லிமிட். ஆமாம், மேக்ஸிமம் லிமிட். இதுக்கப்புறம் தாண்டாதுன்றது அதுதான் கர்மா. ஆன்மீக உள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். அலை இல்லாத கடல் கிடையாது, பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாதுங்க. வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து காமிச்சா அவங்க டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கர்மா. போன ஜென்மத்தில் அப்படி பண்ணியிருக்கீங்க, அந்த கர்ம பதிவு தான் உங்களுக்கு இப்படி பதிஞ்சிருக்கு, இந்த ஜென்மத்தில் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு அடிக்கிட்டே போறாங்க இல்லைங்களா. ஒவ்வொன்றுத்துக்கும் கர்மா கர்மா கர்மான்னு அவங்க சொல்லிட்டே போறாங்க. இந்த கர்மா குறித்த விளக்கங்கள் எண்கணிதத்தில் ஏதாவது குறிப்புகளாக சொல்லப்பட்டிருக்கா? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஜோதிடர்கள் வந்து பெரிதும் உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டாக்கா அது கர்மா அப்படின்னு சொல்லுவேன் சார். அந்த கர்மா குறித்து அதாவது ரகசிய விளக்கங்கள் நீங்க நிச்சயமா உங்க எண்கணிதத்துல கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க ஃபார்மேட் நியூமராலஜியில. அந்த விளக்கம் என்ன, கர்மாவை உடைக்கின்ற வழிமுறை என்ன, நீங்க சொல்லுங்க சார். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு விதி எண் அப்படின்னு இருக்குது. ஏன்னா பிறப்பு எண், பிறந்த எண், விதி எண்ணுன்னு இருக்குது. ஏன்னா விதி எண்ணு இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. கர்மா எண்ணுன்னு ஒன்று இருக்கா? கர்மா எண், கர்மா எண் ஒன்று இருக்கா? இருக்கு. எப்படிங்க? விதி எண்ணுன்னு ஒன்று இருக்கும்போது கர்மா எண் இருக்கக்கூடாதா? இருக்கு. நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு, சொல்லப்படாமல் இருந்திருக்கு. ஏன்னா விதி எண்ணே வந்துட்டு என்ன சொல்றது, இந்த ஃபார்மட் நியூமராலஜி நான் வந்ததுக்கப்புறம் தானே விதி எண்ணு தெரிய வந்தது. அதுக்கு முன்ன வரைக்கும் அது யாருக்கு தெரியாது. வெறும் பிறப்பு எண்ணு தான் நினச்சிட்டு இருந்தேன், பிறந்த எண்ணு தான் நினச்சிட்டு இருந்தேன். விதி எண்ணுங்கிறது நான் வந்து சொன்னதுக்கப்புறம் நான் புதுசாக கண்டுபிடிக்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இருக்கிறது இதுதான் அதுங்கிறது சொல்லப்படுறது தான். நமக்கு அது தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்குறோம். அதான் வைரக்கல் இருக்குது, ரோட்டில் நடந்துட்டு போயிட்டுருக்குறோம், சாதாரண கல் நினச்சிட்டு போயிருக்கிறோம். பார்த்தா அது வைரக்கல், கறி மாதிரி இருக்கும், கண்ணங்கரையர்னு. அது கீழே கிடந்தா யாருக்குன்னு தெரியும். ஆனால் அதுதான் வைரக்கல்லுங்கிறது. அதை தான் சொல்லி ஒவ்வொரு நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு இடத்துல நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இந்த விதி கர்மாங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் விதிக்கப்பட்டது தான் விதி, அதன் பிரகாரம் தான் வாழ்க்கையும் போய்கிட்டு இருக்குது. கர்மாவும் விதிக்கப்பட்டது தான், அதன் பிரகாரம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நாம் வந்து நமக்குன்னு வந்து சொல்லப்பட்டதை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, விதியும் கர்மாவும் விதிக்கப்பட்டது. மனித பிறப்பே அதை வாழ்ந்து கழிச்சு தான் ஆகணும். மனித பிறப்பு, மனித வர்க்கமே விதியையும் கர்மாவையும் வாழ்ந்துதான் கழிக்க வேண்டும். கழிக்க முடியாதுன்னு வீட்டில் மற்ற விஷயத்துக்கு நாம் அடம் பிடிக்கிற மாதிரி இதில் அடம்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா நம்மளை கேட்டு அது நடக்கிறதில்ல, தானாக நடந்துடும். அது ரொட்டேஷனில் போயிடும். அது ஸ்கிப் பண்ண முடியவே முடியாது. விதியும் அப்படி தான், கர்மாவும் அப்படி தான். இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கேட்க வரும்போது எப்படி புரிஞ்சிக்கலாம்? உதாரணத்துக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன் பாருங்கள். 24/6/1989, 24/6/1989 அப்படின்னாக்கா இதனுடைய எண் நம்ம ஃபார்மேட் படி இப்போ நீங்களே டக்குறன்னு போட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். 6/6/9/3. அப்போ அந்த விதி எண்ணுங்கிறது 3ங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், என்ன சொல்லி கொடுத்து உங்களுக்கு எல்லாம் பாத்திப்படி ஆயிடுச்சு. அப்போ விதி எண் 3 உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு பேர் விதி எண். பிறப்பு எண் 6 வந்துடுச்சு. கர்மா எண்ணுன்னு ஒன்று இருக்குது. அது எதுனாக்கா இப்போ இந்த 4த்தையும் கூட்டுங்க, 6/6/9/3.
6 6 12 21 3 24 6ன்னு வந்துருச்சு. அதுதான் கர்ம எண். 5ஆவதா எண் வருது பாருங்க, அதுக்கு பேர் கர்ம எண். சரிங்க, வந்துருச்சுங்க. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அது பண்ணிக்க எல்லாத்தையும். ஏன்னா நாம் என்ன பண்ண முடியும்? விதி என்ன பண்ணுறது, கர்மம் என்ன பண்ணுறது? அது பண்ணிக்கும். எல்லாம் கனெக்டிவிட்டி சமாச்சாரம் தான். இந்த தேதியில் இருந்தால் என்ன லைஃபு அப்படிங்கிறது பொது ஒரு டேட்டு, யாருன்னு பேரை சொல்லலை, ஏதோ ஒரு டேட்டு 24/6/1989 ஒரு டேட்டு. இது ஒரு அனலைசேஷனுக்காக எடுத்துக்கிட்டோம். கர்மாங்கிற நம்பர் தான் சொல்லிட்டோம். இந்த டேட்டில் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி இருக்கும், எப்படியாக போயிட்டுருக்கும். எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் எஜுகேஷன் இருக்கும், நல்ல ஹைலி குவாலிஃபைடாக தான் இருப்பாங்க. வாழ்க்கை நல்லா தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். நல்லா வந்து டீச்சிங்கில் மேக்ஸிமம் இவங்க வந்துட்டு டீச்சிங் லைனில் தான் இருந்திருப்பாங்க. ப்ரொஃபஸரு, அந்த மாதிரி ஹெச்ஓடி, லெக்சரர், ப்ரொஃபஸர் இப்படியே போவாங்க. ஸ்கூல் டீச்சர் இப்படியே ஏதோ ஒன்று இருப்பாங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் காலேஜில் தான் இருப்பாங்க, டீச்சிங் லைனில் தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கலாம், அவ்வளோதான். இந்த 2 கிளாஸ் தான். இல்லைங்க நான் கொஞ்சம் டெக்னீஷியனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் கூட உலகத்தில் சொல்ல முடியாது இந்த டேட்டுக்கு. அதே நேரத்தில் இவங்க லைஃபு அப்படியே போயிட்டே இருக்குது. அதாவது தட் மீன்ஸ் 6 6 9 3 இது ஓகே. கர்மா 6 அங்கே இருக்குது, தனியாக இருக்குது. அது வந்து இப்போ நம்ம சொல்லப்பட்டது, இப்போ நீங்கள் புரியப்பட்டது. இந்த தேதி கொண்டவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, கல்யாணம்னா இப்போ எத்தனை 27 வயசில் ஆச்சா, 25 30 ஏதோ ஆயிடுச்சு. இப்போ வயசு 42 யாருக்கும் நடக்குதுன்னு வைங்க. இல்லை இந்த 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 1989க்கு 42 வரல, வரும் காலத்தில் நல்லா அழகாக ஸ்மூத்தாக போய் கொண்டிருந்த லைஃபு சோகமான வாழ்க்கையாக கொண்டு போய் முடிக்குது. அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன் ஒன்று தனியாக வந்துடும். ஏங்க வந்தது? அதான் கர்மா, அதான் விதி. இங்கே தான் கர்மா உள்ள வேலை செய்யுது. இந்த நம்பர் தான் அது வேலை செய்யும். அது கன்ஃபார்ம்டாக நடக்கும். அது ஏஜ் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 42.5 42 வயசில் அது நடந்தே ஆகும், அது முடிஞ்சே ஆகும். ஏன் சார் கரெக்டாக 42.5ன்னு சொல்கிறீங்க? அதுதான் சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஃபார்மேட்டில் வந்துட்டு அந்த அக்யூரன்சி இருக்கும், கன்ஃபார்ம்டாக இருக்கும். இவ்வளோ தான் உங்களுக்கு நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த அக்யூரன்சி கட்டாயம் வேணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இல்லைங்க நீங்கள் சொன்னீங்க ஒரு சில விஷயங்கள், இல்லைங்க நீங்கள் சொன்னீங்க 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்துருச்சே, கண்டிப்பாக நடந்துருச்சு. இல்லைங்க நீங்கள் சொல்லும்போது நடக்கலைங்க, 6 மாதம் கழிச்சு நடந்துருச்சுங்க, கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடக்குங்கிறது தான் உண்மை. நான் சொல்கிறதுல 6 மாதம் முறையில் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் 90-95% சொல்கிற எக்ஸாக்ட் தான் நடக்கும். அப்போ தான் டயனான்னு சொன்ன பாருங்கள், அந்த ஏஜ்னு சொன்னேன். இப்படி எல்லாத்தையும் சொல்லணும். நடந்த இன்சிடென்ட்லாம் அனலைசைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏஜ் இருக்கும். 6 மாதம் முன்ன பின்ன கூட போகாது, 1 மாதம் 2 மாதம் போக தான் செய்யும். நாம் முன்கூட்டி வர்றதை சொல்லும்போது சேஃபரில் வந்துடலாம் இல்லையா? கரெக்ட். அப்போது அப்படி ஒரு லைஃப்பை போகுது, அது நடந்துடுது. ஃபேமிலியில் அந்த குழப்பம், புயல் அடிக்குது, அப்படி இது வந்துட்டு அந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு வந்து நின்றோம். இப்போது இந்த மாதிரி லைஃப் இது நடக்கிறதுக்கு இதுக்கு பேர் தான் இது கர்மான்னு சொல்லி முடிக்கிறோம். இதை நாம் சொல்லலை. இந்த தேதி இருந்தால் இது நடக்கும், இந்த தேதியில் இருந்தால் இப்போ தான் நடக்கும்ன்றது இந்த காலகட்டத்தில். அதான் நீங்கள் கேட்டீங்க, அது கரெக்டாக ஏன் 42ன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு. 42 வந்து அது முடிவு சொன்னேன், முடிவு நாள் தான் சொன்னேன் நான். ஆனால் ஆரம்பிக்கிற நாள் எப்போனாலும் இருக்கலாம், ஆரம்பிக்கிறது எப்போனாலும் இருக்கலாம். இதுக்கப்புறம் இவங்க வந்து வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தொடர முடியாது. அதனால தான் அந்த ஏஜ் சொன்னேன். 2 பேரும் திருப்பி சேர்ந்தா போல வாழவே முடியாது. அதுக்கு அதனுடைய ஏஜ் டேட்டு தான் நான் சொன்னேன் 42. இல்லைங்க எங்களுக்கு பிரச்சனை 35 வயசுல ஆரம்பிச்சிருச்சிங்க. அதான் சொன்னேன், ஆரம்பிப்பது எப்படினாலும் இருக்கலாம், எந்த ஏஜ் வேணாலும் இருக்கலாம். நான் சொல்கிறது அது அவங்களுக்குள்ள அந்த மேக்ஸிமம் லிமிட். ஆமாம், மேக்ஸிமம் லிமிட், இதுக்கப்புறம் தாண்டாதுன்றது. அதுதான் கர்மா. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்குமே அது அந்த எண்ணுக்கு பேர் கர்மா எண். விதி என்ன கண்டுபிடிச்சது நான் தான் சொன்னது. ஆனால் ஏற்கனவே இருக்குது, கண்டுபிடிச்சேன்னா புதுசாக எங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்கல. அதேமாதிரி கர்ம எண்ணும் புதுசாக எங்கே வந்து கொடுக்கல, உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. இது இந்த எண்ணு, அது அந்த எண்ணுங்கிறது தெரியாது, அதை இப்போ சொல்லி கொடுத்தேன். இது விதி எண்ணா, அது கர்ம எண்.
கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார், நிஜமா. எஸ். இதை தான் நான் வந்து விதிசார் நியூமராலஜின்னு சொல்லியிருக்கிறேன். அது விதிசார் நியூமராலஜிக்குள்ளே வருது. அது இது குறித்த புக்ஸும் எழுதியிருக்கீங்களா சார்? இது வரைக்கும் எழுதியிருக்கிறேன். விதிசார் நியூமராலஜிக்கு இன்னும் எழுதலை. ஓகே சார், ஓகே. அதுக்கு இன்னும் எழுதலை. அதேமாதிரி தேவதை நியூமராலஜின்னு ஒன்று வச்சுருக்கிறேன். ஓ, தேவதை அது எப்படி சார் பார்ப்பீங்க? ஆச்சரியமா இருக்கு சார் நீங்க சொல்ற ஒரு விஷயமும். இல்லை, அந்த தேவதை நியூமராலஜின்னா என்ன அப்படின்னா, தேவதையோடு கனெக்டிவிட்டி ஆகிறது, தேவதை கூட வாழ்கிறது, தேவதைக்கு உண்டான தேதி உங்ககிட்ட இருப்பது. இது 3 உண்டது. அது எல்லா டேட் ஆஃப் பர்த்தில் இருக்காது. ஒரு 5 கோடி ஒரு 10 கோடிக்குள்ள யாருன்னா ஒருத்தருக்கு தான் இருக்கும். அது பல வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒருத்தர் கொடுத்தேன். அவர் டேட்டு வந்துட்டு தேவதைக்கு உண்டான ஒரு நம்பரு. நான் அப்போ அவரை கேட்குறேன், நீங்கள் தேவதையோடு வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்றீங்களா? தேவதையோடு வாழ்கிறது சார், என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறத செய்யுங்க. டிக்கெட்டுன்னு போட்டு கொடுத்துட்டேன். 3 மாதத்தில் சார் இன்னமும் மாதிரி இருக்குது சார் அப்படின்றாரு. அவர் தேவதை கூட வாழ்கிறதுக்கு தெரியல. அப்புறமா சொன்னேன், அதான் அது என்ன, ஏன்னா உங்கள் டேட்டில் அந்த மாதிரி நம்பர் இருக்குது, பேரை டியூன் பண்ணிட்டேன். டியூன் பண்ணதான் அவர் அந்த லைஃபு. அவர் இங்கே தான் இருக்கிறாரு, சென்னையில் இருந்தார். இப்போ இங்கே இல்லை, லண்டனில் சிட்டிசன் ஆகிட்டார். நான் லண்டனுக்கு போகும்போது வந்துட்டார் பார்க்க. நான் சொல்லிட்டு தான் போனேன், வந்தார் என்னை பார்க்குறதுக்கு. நான் இருக்கிற இடத்துக்கு விம்பிள்டன் ஒரு இடம், அங்கே போகும்போது அங்கே வந்தார். அங்கே வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் அங்கேயே இருந்துட்டார். போகல, காலம்பரம் வர சாயந்தரம் தான் போவார். டெய்லி அங்கேயே இருப்பார். நான் இருக்கிற லண்டனில் இருக்கிற வரைக்கும் 2 மாதம் ஒவ்வொரு முறையும் போகும்போது 2 மாதம் இருப்பேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, அது வந்து அந்த மாதிரி எண்ணு தேவதை நியூமராலஜின்னு ஒன்று இருக்குது. இது வந்து விதிசார் நியூமராலஜியில் கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போது விதி என்ன உலகத்துக்கு சொல்லப்பட்டது நான் தான், கர்மா என்ன இப்போ தான் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா சில விஷயத்தை சொல்ல தான் மக்கள் மனசில் பதிஞ்சிரும். அப்போது நம்ம வாழ்க்கையில் விதி எண்ணும் இருக்கிறது, கர்மா எண்ணும் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் விதியும் கர்மாவும் இருப்பது போன்று எண்களும் இருக்கிறது. அது எந்த எண்ணாக இருக்கிறதோ அந்த வாழ்க்கை தான் இருக்கும். அது எப்படி இருக்குதோ அப்படி தான் வாழ்க்கை அமையும். ஸோ கண்டிப்பாக நீங்களே உங்களை போட்ட கடற்கடன்னு போட்டுட்டு எங்கள் விதி எண்ணி தான், எங்கள் கர்மா எண்ணி இது தான், எப்படி இருக்குன்னு நீங்களே உங்களை தெரிஞ்சுக்கிடலாம், சரி பண்ணிக்கலாம் பின்னாடி. அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்வாங்க. அந்த தத்துவத்தை ரொம்ப தெளிவா எங்க எல்லாருக்குமே ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி, ஒரு ஆசிரியை வந்து அவங்களுடைய சின்ன குட்டி மாணவனுக்கு வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி, ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி பொறுமையா தெளிவா நிதானமா பிராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட எங்களுக்காகவே விளக்கமா சொன்னீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். எனக்கு தனி நபர் நியூமராலஜி அப்படிங்கும் போது எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல. விதிசார் நியூமராலஜி, தேவதை நியூமராலஜின்னு எக்கச்சக்கமா விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதே மாதிரி இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்கு. அதே போல நியூமராலஜி எண்கணிதத்திலேயே உலகியல் ரீதியாக ஏதாவது விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா? அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா இப்போ நடக்குதே எல்லார் மனசுலையும் பக்கு பக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அமெரிக்கா, இஸ்ரேல் அண்ட் ஈரானுடைய அந்த ஸ்போர், அந்த சண்டை தாங்க. இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி எங்கோ இருந்தாலும் கூட உலகம் முழுவதும் ஆட்டி வைக்குதே. நம்ம வீட்டில் நாளை காலையில சாப்பாடு கிடைக்குமா, சிலிண்டர் கிடைக்குமாங்கிற கேள்விக்குறி கூட வந்துருச்சுங்க. சோ இதற்கெல்லாம் தீர்வு என்ன? இது குறித்த முண்டேன் அஸ்ட்ராலஜி மாதிரி ஏதாவது உலகியல் ரீதியான நியூமராலஜியில இருக்குனாக்கா அது இதை குறித்து என்னங்க சொல்லுது? இது குறித்த நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.